நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், நிஜமாவா சொல்ற? நீ ஒன்னும் சொல்லலையா? அவ்வளவு நல்லவனா நீ? சாரி மச்சி. இது ராஜிக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. அவகிட்ட சொல்ல வேணாமா? எதுக்கு? என்னடா விளையாடுறியா? அவன் அப்பா வந்து நல்ல அடவு கட்டு போயிருக்கான். அவரோட ரவுடிசத்தை பத்தி ராஜிட்ட சொல்லணுமா? எதுக்கு? நம்ம எதுனா சொல்லி ராஜி அவங்க அப்பா கிட்ட சொல்லி திரும்ப வேலைக்கு போக வேணான்னு ஊருக்கே கூட்டிட்டு போறதுக்கா? அதுவும் சரிதான். இப்ப அந்த மீசக்காரனுக்கு என்னதான் வேணுமா? எதுக்கு தேவலாம் முட்டோம் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு? என்ன என் பொண்ணு மடக்க முடியாதுங்கறாரா? அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எதிர தேவலாம் வந்தாலும் இன்னும் உஸ்பேத்திட்டு போறான். என்ன கார்த்திக், சவாலே சமாளி, உன் பொண்ணு மடக்கி காட்டுறேன்னு சவால் விட்டியா இல்லையா? ஏங்க இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? அவங்க அப்பா பிரச்சனை இல்ல, பொண்ணை விட்டுறாதரா. என்ன கார்த்திக், ராஜி சொதப்பிடுவான்னு பயமா இருக்கா? ஆமா, போதுமா? ஏன்டா இப்ப கடுப்பா பேசுற? கடைசியில உன்னை கவுத்துறான்னு பாக்குறியா? என்ன கவுத்தா பரவாயில்லடா. அவங்க அப்பாவை கவுத்துட்டா அவர் தாங்க மாட்டாரா, அதான் யோசிக்கிறேன். டேய் போதுண்டா உன் நல்லவன் வேஷம். அதானே, அவங்க அப்பா இவரை திட்டுவாரு, இவன் அவரை ஒன்னும் சொல்ல மாட்டான். அவர் சவால் விடுவாரு, இவன் விட்டு கொடுப்பான். ரொம்ப நெஞ்ச பிழிற நெஞ்சல் ஒரு ஆலய மாதிரி இருக்கே இவன் கதை. அவங்க அப்பா பொண்ணு மேல இருக்க நம்பிக்கையில சவால் விடுறாரு. பாவம், அவரே ஜெயிச்சுட்டு போட்டுமே. பாருங்க திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கான். சரி, இப்போ ராஜு உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னா என்ன சொல்வ? உங்க ரெண்டு பேருக்கும் வேற வேலையே இல்லையா? பதில் சொல்லு. ராஜி சொல்றப்ப பாத்துக்கலாம். அதெல்லாம் பாக்கலாம், முதல்ல இதுக்கு பதில் சொல்றா. இப்ப என்ன சொல்லணும்? ராஜி ஐ லவ் யூ சொன்னா என்னடா பண்ணுவ? எனக்கு அந்த மீசை தோத்து போயிடுவாருன்னு நினைச்சாதான் கஷ்டமா இருக்குடா. யாருங்க அவன்? ராஜியை விட்டு அவன் அப்பா மேல லவ் ஆயிட்டான். விஷ்ணு, இவ ரொம்ப உஷாரான ஆளு. இப்ப வரைக்கும் நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல பாத்தியா? ஆமால. டேய், இப்படி அடுத்தவங்க லவ் பண்றாங்களா இல்லையான்னு உங்க மண்டையை உடைக்கிற நேரத்துல உங்க காதல் கதையை பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம்ல. டேய், அதை நான் பாத்துக்கிறோம், முதல்ல இதுக்கு பதில் சொல்றா. நடக்கணும்னு இருந்தா நடக்கும், நடக்கூடாதுன்னு இருந்தா நடக்காது. சரி, சில சமயம் நடக்கும்னு இருக்கிறது நடக்காம கூட போயிருக்கு. நடக்காதுன்னு நினைச்சது நடந்திருக்கு. புரிஞ்சுதா? தெளிவா புரிஞ்சது மச்சான், ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? விஷ்ணு, நான் ஒன்னு சொல்வேன், தப்பா எடுத்துக்காத. என்ன? ராஜியை நம்ப முடியாது. லட்சுமி, நான் ஒன்னும் தப்பா சொல்லல. அவங்க அப்பா தாண்டி எதுவும் செய்ய மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. சரி, அதுக்கு என்ன? இல்ல, கார்த்திக் அவன் மனசுக்குள்ள ஏதாவது ஆசைய வளர்த்துக்கிட்டு கஷ்டப்பட போறானுதான். அவங்களுக்குள்ள என்ன ஏதுன்னா எனக்கு தெரியல. ஆனா கார்த்திக்க கொஞ்சம் உஷார் பண்ணிவே. என்னங்க இப்படி சொல்றீங்க? அவ 2 நாள் ஆபீஸ்க்கு வராததுக்கே மயங்கி விழுந்தவன், அவ மொத்தமா வரமாட்டானா மாடியில இருந்து விழுவான். இப்போ என்னங்க பண்றது? அதான் எனக்கும் புரியல. மீட்டிங்னு சொன்னாங்க. ஆமா, எங்க யாரையும் காணோம். லேட்டா சாப்பிட போயிருக்காங்க. இன்னொரு 20 மினிட்ஸ் ஆகும். ஓ, கார்த்திக், ஏன் என்கிட்ட சொல்லல? என்ன என்ன கேக்குறேன்னு தெரியலையா? என் அப்பா வந்து உன்னை பார்த்த விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லல? உனக்கு யார் சொன்னது? யாரோ சொன்னாங்க. இப்ப அதுவா முக்கியம்? நீ ஏன் சொல்லல? அவர் சும்மா என்ன பார்க்க வந்தாரு, அத போய் என்னன்னு சொல்றது? உண்மையை சொல்லு, எதுக்கு இங்க வந்தாரு? சண்டை போட்டதுக்கு சாரி சொன்னாரு. அவ்வளவுதானா? ஆமா, அவ்வளவுதான். போய் லக்ஷ்மி விஷ்ணு எதனா வளர்னாங்களா? என்ன பேசினாருன்னு சொல்லு. எனக்கு மறைக்காம உண்மையை சொல்லு. என்ன சொன்னாரு? ஒன்றும் இல்லை, உன்னை பத்தி பெருமையா சொன்னாரு. என் பொண்ணு நான் சொல்றதான் கேட்கும், நீ எல்லாம் என்ன சொன்னாலும் என் பொண்ணு என்னை விட்டு கொடுக்காது, அப்படி இப்படின்னு பெருமையா சொன்னாரு. ஓ, என்ன யோசிக்கிற? அதுக்கு நீ ஒன்னும் சொல்லலையா? நல்ல விஷயம் தானே, இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னேன். என்ன கிண்டலா? கிண்டல்லாம் இல்ல, சீரியஸா தான் சொன்னேன். வேற என்ன சொன்னாரு? விஷ்ணுவை நம்பி ஒரு விஷயம் சொன்னான்ல, என் புத்தியை செருப்பால் அடிக்கணும், அவன் தானே சொன்னான். பேச்ச மாத்தாத, உண்மையை சொல்லு.
உன்னால் என் பொண்ணு மனசை கலைக்க முடியாதுன்னு சொன்னார். நீ என்ன சொன்ன? உண்மையை சொல்லிட்டா, என்ன? உங்கள் அப்பாவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமாக இருந்துச்சு. ஒரு சின்ன புள்ள மாதிரி என் பொண்ணை நான் கீழ்ச்சி கொட்ட தாண்ட மாட்டேன்னு நம்பிக்கையாக சொன்னார். எப்போ நான் அந்த நம்பிக்கையை பொய்யாக்கிடக்கூடாதுன்னு என் மனசு சொல்லுச்சு. கார்த்திக், அவர்கிட்ட அதுக்கு மேலே நான் சொல்கிறது. சரிங்கய்யா, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அனுப்பிட்டேன். உடனே என்ன ரொம்ப நல்லவனை பார்க்குற மாதிரிலாம் பார்க்காத ப்ளீஸ். சாரி கார்த்திக், என்னால தானே உனக்கு இந்த கஷ்டம். சச்சா, அதெல்லாம் இல்லை. எதுக்கு உங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ பயம்? நான் யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னுட போறேன்னு தான். என்ன இது? அவர் கொஞ்சம் பழைய ஆளுதான், புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்க சம்மதம் இல்லாம நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நான் எங்க அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறம்தான் அவர் முகத்திலேயே ஒரு சந்தோஷம் வந்துச்சு. நல்ல விஷயம் தானே. ஆனால் அவர் பார்க்குற மாப்பிள்ளை உனக்கு பிடிக்கலன்னா? பிடிக்கலன்னா கஷ்டம்தான். என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? எதுக்கு எப்போ நடக்க போகிற விஷயத்தை பற்றி இப்போ யோசிக்கிற? ரொம்பலாம் ஒரு விஷயத்த பிளான் பண்ண முடியாது. முடியாதுன்னு மட்டும் இல்லை, ஓவராக பிளான் பண்ணவும் கூடாது. நடக்கிறது நடக்கட்டும், வரும்போது பார்த்துக்கலான்னு அப்படியே விட்டுறணும். அதுதான் நல்லது. என்ன புலி மாமா, எனக்குள்ள ஒரு கேள்வி. என்ன கேள்வி மாமா? நம்மள ஏன் இன்னும் வேலையில வச்சிருக்கானுங்க? மாமா, இல்லடா, நாம இந்த வேலைக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்றானுங்க. இருந்தாலும் நம்மள ஏன் இந்த வேலையில வச்சிருக்கானுங்க? ரொம்ப சிம்பிள் மாமா. என்னன்னு சொல்லு, நானும் கேக்குறேன். உங்களுக்கே தெரியும் நம்மளால எந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு. சரி, அதனால அவங்களுக்கு தேவைப்படுறதுலாம் டார்கெட் அச்சீவ் பண்ற மாதிரி ஒரு ஆளே இல்ல. அப்புறம் ஏன்டா டார்கெட் அச்சீவ் பண்ணனே திட்டுறதுக்கு தான் உங்களுக்கு ஒரு ஆள் வேணும். புலி, இந்த மேட்டர் வித்தியாசமா இருக்க. ஆமா மாமா, பேசிக்கா ஏன்டா இதை செய்யலன்னு திட்டுறதுக்கு ஒரு ஆளு, திட்டு வாங்குறதுக்கும் அடி வாங்குறதுக்கும் நம்மள விட்டா இங்க வேற யார் இருக்கா சொல்லு. சூப்பரா அடி வாங்குவோம்ல, சும்மா பறந்து பறந்து அடி வாங்குவோமே. ஓ, அதுக்கு தான் நம்மள வேலைக்கு வச்சிருக்காங்களா? அதனாலதான் நம்மள வேலையை விட்டு தூக்காமே வச்சிருக்காங்களா? ஆமாண்டா கட்ட, தூக்கிடுவோம்னு மிரட்டுவானுங்க. நம்மளும் பயப்படுற மாதிரி பயந்துகிட்டே இருப்போம். ஆனா அவனுக்கு தூக்கவும் மாட்டாங்க, நம்மளும் போகவே மாட்டோம். அங்க பாரு யாருன்னு. அப்புறம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தூக்கிடுவோம்னு மிரட்டுவானுங்க. நம்மளும் பயப்படுற மாதிரி பயந்துகிட்டே இருப்போம். ஆனா அவனுக்கு தூக்கவும் மாட்டாங்க, நம்மளும் போகவே மாட்டோம். அங்க பாரு யாருன்னு. அப்புறம் டேய், என்னடா திடீர்னு சைலண்ட் ஆயிட்டீங்க? ஒண்ணும் இல்ல மாமா. டேய், என்ன கண்ணை சிமிட்டுற? ஒண்ணும் இல்ல மாமா. அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அப்புறமா பேசலாமே மாமா. டேய் கேள்றா, நம்ம அக்கவுண்ட்ஸ் ராஜகுமாரி இல்ல, இப்போ அவங்க புருஷன் கூட இல்லையா? அவ புருஷனுக்கு கொண்டி தோப்புல எவ்வளவு ஒருத்தையோட கனெக்ஷன். மாமா, இப்படி முன்னாடி பின்னாடி யோசிக்காம பேசுறிய மாமா. டேய், எல்லாம் எனக்கு தெரியும்டா. அவ புருஷன் கொண்டி தோப்புல எவ்வளவு ஒருத்தையோட எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் இவ மீராசாகி பேட்டையில எவனோ ஒரு பாயோட பிக்கப் ஆயிட்டாலாம். டேய், அப்புறம் நம்ம HR டேவிட் இல்ல, அவருக்கு என்ன மாமா? அவன் கார்ல சிட்டுக்குருவிலே டப்பா இருந்திருக்குடா மாமா. ஆமாண்டா, அவன் காரை நம்ம பசங்களை விட்டு கழுவு சொல்லிருக்கான். அப்பதான் அந்த டப்பா சிக்கி இருக்கு. மாமா, நம்ம போலாமா? பொருடா. அப்புறம் அந்த பால்கோவா தலைய பரமசிவன் இல்ல, கேளுடா, அவன் தினம் ஆபீஸ்ல இருந்து 2 5 லிட்டர் கேன்ல மினரல் வாட்டர் புடிச்சிட்டு வீட்டுக்கு போறான்டா. ஏன்னு கேட்டா ஆண்டி வேலை குடிக்கிறதுக்குன்றான். நக்கல பாத்தியா அவனுக்கு? ஆண்டி வேலை குடிக்கிறதுக்கு கூட ஆபீஸ் வாட்டரா? டேய், நம்ம அக்கவுண்ட்ஸ் ஆறுமுகம் இல்ல, அவன் வெண்டாருக்கு செக் கொடுக்கும்போது கூட 2 சைபரை போட்டு கொடுத்துருக்கான். செக்க வாங்கினவன் சைலண்டா பேங்க்ல போட்டு பணத்தோட எஸ்கேப். ஆறுமுகத்தை ரவுண்டு கட்டுறாங்க. எனக்கு என்னவோ ஆறுமுகத்துக்கும் செக்க வாங்கினவனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமோன்னு ஒரு டவுட். மாமா, அடுத்தவங்களோட கதை நமக்கு எதுக்கு மாமா? டேய், நம்ம கதையை அடுத்தவன் பேசுறான், நாம அடுத்தவன் கதையை பேசுறோம். நாம அடுத்தவன் கதையை பேசாம இருக்கோன்றதுக்காக நம்ம கதையை அடுத்தவன் பேசாம இருப்பானா? மாமா, போதும் மாமா, புரியாம பேசாத. டேய் பொருடா, நம்ம சேல்ஸ் ஹெட் மோகன் இல்ல மாமா, அவரை பத்தி மட்டும் பேசாத மாமா. அவர் என்னடா, அவரு பெரிய செவுரு, என்னை விட 5-6 வயசு சின்ன பையன்டா. அவன் என்னத்தை சேல்ஸ் பண்ணி பெருசா கீஷ்டான், கிழிஞ்சுது. டேய், நாம கஷ்டப்பட்டு பொருளை விக்கிறோம், அவன் மெடலை வாங்கி குத்திக்கிறான். டேய், தில்லு இருந்தா நானா அவனா போட்டு பார்க்கலாம்டா. மாமா மாமா, போதும் மாமா. டேய்,
பந்தயம் வைப்பண்டா. ஆளுக்கு 10 கரடி பொம்மையை கொடுத்து பாண்டி பஜார்ல நிறுத்து. முதல்ல நான் விக்கிறேனா அவன் விக்கிறானான்னு பாப்போம். டேய், அவன் தோத்துட்டானா சேல்ஸ்மேன் ஆயிடணும், நான் ஜெயிச்சிட்டேனா சேல்ஸ் ஹெட் ஆயிடுவேன். வர சொல்றா போட்டு பாத்துருவோமா ஒண்டிக்கு ஒண்டியே? போட்டு பாத்துருவோமே. டேய் கட்டதோர, அந்த மோகன் பையன் மாதிரியே மிமிக்ரி பண்ணடா நீ. மிமிக்ரி இல்ல மாமா, ஒரிஜினல். கொஞ்சம் திரும்ப செல்லும். வாங்க சார், வாங்க வாங்க. யோ, நான் 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். அப்போ நான் மைக் மோகனை பத்தி பேசுறத கேட்டீங்களா சார்? என்னது? இல்ல சார், நீங்க பைக் மோகன், அவரு மைக் மோகன் நடிகர். யாருகிட்டயா காது குத்துற? கரடி பொம்மையெல்லாம் விக்க சொல்லி கூப்பிட்டியே, என்னதானே? சார் அங்க பாருங்க சார், ஈஸ்வர ராவ். ஏய், போயிட்டீங்களா? எனக்கே ஸ்டாப்லாக்கா? உங்களுக்கு வைக்கிறேன்டா ஒரு ஃபுல் ஸ்டாப். யா ஓகே சார். ஹாய். ஹாய், நீங்க? நான் பிரியா, ரிசப்ஷனிஸ்ட். அப்படியா? நான் உங்களை இங்க பார்த்ததே இல்லையே. ஹலோ, என்ன ஜோக் பண்றீங்களா? தினமும் என்ன கிராஸ் பண்ணி போறீங்க வரீங்க? சான்ஸே இல்ல. விஷ்ணுவாதி இப்படி ஒரு அழகான பொண்ணை மிஸ் பண்றதாவது. நானும் இன்னொருத்தரும் இருக்கோம். நான் சில சமயம் செகண்ட் ஃப்ளோர்ல ரிசப்ஷன்ல இருப்பேன், சில சமயம் இங்க இருப்பேன். இட்ஸ் a மெடிக்கல் மிராக்கிள். விஷ்ணு இப்படி ஒரு அழகான ரிசப்ஷனிஸ்டா இத்தனை நாளா கவனிக்கலன்றதா பெரிய நியூஸே. நிஜமாவே தினமும் உங்களை தாண்டி தான் போறேனா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லங்க, எப்படி நான் உங்களை கவனிக்கலன்னு தான். நடுவுல நான் ஒரு 10 நாள் லீவ் போதுமா? ஓகே ஓகே, எனிவேஸ் ஐ ஆம் விஷ்ணுவர்தன், சூசன் டீம், பாரிஸ்ல இருந்து வரீங்க. ஃபோர்ட் ஐகான் வச்சிருக்கீங்க. ஐயோ பின்றீங்க. ஹலோ, உங்களுக்கு வர ஃபோன் கால்ஸ் எல்லாம் என்ன தாண்டி தான் போகும். எனக்கு தாங்க உங்களை பத்தி சரியாவே தெரியல. நான் பிரியா, ரிசப்ஷனிஸ்ட். மேல் சொல்லுங்க, மேல் சொல்லுங்க. அவ்வளவுதான், சொல்லிக்கிற மாதிரி வேற எதுவும் இல்ல. என்னங்க, நிஜமாவே அதுக்கு மேல சொல்லிக்க எதுவும் இல்லையா? இல்ல உங்ககிட்ட சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாய் லட்சுமி, குட் மார்னிங். இங்க என்ன பண்ற? வழக்கமா எல்லாரும் பண்றதுதான். கடலை போட்டு ட்ரை பண்றாரு, மூக்க உடைச்சிட்டேன். ஆனாலும் சிரிச்சுட்டே இருக்காரு. விடா கொண்டதான். தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். லட்சுமி, இப்படி ஒரு அழகான ரிசப்ஷனிஸ்ட எப்படி நான் கவனிக்காம விட்டேன்? போலாமா? நிறைய வேலை இருக்கு. ஓகே பிரியா, அநேகமா இனிமே அடிக்கடி இந்த ரிசப்ஷன் சைடை கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாய். லட்சுமி, ஒன் செகண்ட். பிரியா, உங்க நம்பர் என்ன? 100. 100? அது அவசர போலீஸ் நம்பர் ஆச்சே. அதுதான் நம்ம ஆபீஸ் ரிசப்ஷன் நம்பர். ஓ, அப்ப அவசர உதவிக்கு 100 ஃபோன் பண்ணலாம். கண்டிப்பா. நிஜமாவே உதவி தேவைன்னா கண்டிப்பா கிடைக்கும். அதை விட்டுட்டு கலைக்கலான்னு ஃபோன் பண்ணா முட்டிக்கு முட்டி தட்டிடுவாங்க. ஓகே ஆபீசர், பாய். பாய் பாய். விஷ்ணு, ஒரு நிமிஷம் இரு. நீ ஏன்டா இப்படி இருக்க? எப்படி? அசிங்கமா ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட போய் சொல்லி விடுற? அப்படிலாம் ஒண்ணு இல்ல லட்சுமி. ஹே ஷட் அப். நான் தான் கூட நின்னு பாத்துட்டு இருந்தேனே. அப்படிலாம் ஒண்ணு இல்ல லட்சுமி, சும்மா ஜாலியா. ஓஹோ, பாக்குற எந்த பொண்ணா இருந்தாலும் சும்மா ஜாலியா இப்படிதான் பேசுவியா? சொல்லு விஷ்ணு, எல்லார்கிட்டயும் இப்படிதான் பேசுவியா? ஆமான்றதான் உண்மை. ஆனா அது சொல்லாம வேணாமா தான் தெரியலையே. சே சம்திங். உண்மையா சொல்லுவா போய் சொல்லுவா? போய் வேற சொல்வியா? இல்ல இல்ல, அப்ப உண்மையா சொல்லு. இப்படிதான் ஜாலியா எல்லார்ட்டையும் பேசுவேன். இதுக்கு தாங்க நான் உண்மையா சொல்றது இல்ல. நான் எப்போ உண்மையா சொன்னாலும் இப்படிதான் பிரச்சனை ஆயிடுது. எல்லா ஆம்பளையும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. எங்க அப்பா மாதிரி நல்லவன் கெட்டவனே கிடையாது. சான்ஸ் கிடைச்சவன், சான்ஸ் கிடைக்காதவன், இவங்க 2 பேர் தான் ஆம்பளைங்கள்ல இருக்காங்க. ஏங்க, என்னங்க இப்படி திடீர்னு சீரியஸ் ஆயிட்டீங்க? நான் எப்ப காமெடியா இருந்தேன் இப்ப சீரியஸ் ஆகுறதுக்கு? லட்சுமி, போய் வேலையை பாருங்க. நேத்து நான் அனுப்பின ஃபைல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அனுப்பி வைங்க. என்னங்க லட்சுமி? வேற ஒண்ணும் இல்லையே. இருக்கு லட்சுமி. எனக்கு எதுவும் இல்ல, போய் வேலையை பாருங்க. இந்த உலகத்திலே புரிஞ்சிக்க முடியாதவங்க இந்த பொம்பளைங்க தான். ஓகே சார், நான் சொல்லிடுறேன். ஹாய். அவனை தெரியுமா உனக்கு? யார? விஷ்ணுவ. தெரியுமே. எப்படி தெரியும்? இது என்ன கேள்வி? ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களே தெரியாம இருக்குமா? நான் அந்த அர்த்தத்துல கேட்கல. அப்புறம் சிரிச்சு சிரிச்சு பேசுற அளவுக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். புரியல. 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்கல்ல? 3 பேர் பேசிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி 2 பேர் தானே பேசிட்டு இருந்தீங்க. அப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? இல்ல, நீங்க கொஞ்சம் வித்தியாசமான ஆளா இருப்பீங்கன்னு பார்த்தேன். ஆனா நீங்களும் எல்லா ஆம்பளைங்கள மாதிரி இருக்கீங்களேன்னு பாக்குறேன். ஓ, பழி ஏன் மேல போடுறீங்களா? அப்போ நீங்க பழி என் மேல போடுறீங்களா?
என்ன பேசுனீங்க? என்ன பேசுன? அவனோட என்ன பேசுனீங்க? அவன் உங்க கிளாஸ்மேட் தானே, போய் அவன்கிட்டே கேக்குறது. நீ சொல்ல மாட்டியா? நான் யார் யார்கிட்ட என்னென்ன பேசுறேன்னு உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் இடத்த காலி பண்ணுங்க, எனக்கு வேலை இருக்கு. அதில்ல பிரியா, ப்ளீஸ் தொந்தரவு பண்ணாம போறீங்களா? அதில்ல. ஹலோ, குட் மார்னிங் நெட்டட். ஹலோ சார், சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? என்னாச்சு? வழக்கம் போல நம்மால் ஃபோன் பண்ண எடுக்கலையா? இந்த ஆம்பளைங்க கிட்ட புரிஞ்சுக்கவோ தெரிஞ்சுக்கவோ எதுவுமே இல்ல. எல்லாம் ஒரே குட்டையில ஒண்ணு மட்டைங்க தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜி, விஷ்ணு கூப்பிடுறான். என்ன விஷ்ணு? நான் கூப்பிடல. டேய் உன்னை கூப்பிடுறாங்கடா. என்ன? இல்ல, லக்ஷ்மி விஷ்ணு கூப்பிட்டதா சொன்னா. விஷ்ணு நீ கூப்பிட்டதா சொன்னாரு, அதான். ம், ம். ஏங்க எதுக்கு உங்க பிரச்சனையில எங்களை இழுக்கிறீங்க? பிரச்சனையா? விஷ்ணுக்கும் லக்ஷ்மிக்குமா? நம்பவே முடியல. ஏன் நீங்களும் கார்த்தி மட்டும் தான் சண்டை போட்டு சேருவீங்களா? நாங்க பண்ண மாட்டோமா? அந்த மாதிரி சண்டைனா ஓகே தான். இது அந்த மாதிரி சண்டைலாம் இல்ல, நிஜமான சண்டை. எதுக்கு சிரிக்கிற? என்ன பிரச்சனை உனக்கும் விஷ்ணுக்கும்? பிரச்சனை என்னன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனா யார் தப்பு பண்ணிருப்பான்னு சொல்லுங்க. இதுல என்னங்க கேள்வி? சொதப்புறதுல விஷ்ணு அடிச்சுக்க ஆளே கிடையாது. ம், ம். கேட்டுக்க விஷ்ணு, உன் கூடவே இருந்த கார்த்திகே சொல்றான். வேற என்ன வேணும்? இவனுக்கு என்ன போட்டு தள்ளுறதே வேலை. ராஜி நீங்க சொல்லுங்க. ம், என்ன கேட்டா லக்ஷ்மி மேலதான் ஒரு டவுட். அடி பாவி. ஏன் அப்படி சொல்ற? எனக்கு தெரிஞ்சு விஷ்ணு எதையும் சீரியஸா எடுத்துக்கிட்டதை நான் பார்த்ததே இல்ல. கூலான ஆள்னா அது விஷ்ணு தான். சோ எனக்கு உன் மேலதான் டவுட். மச்சான், ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தானே தெரியும். என்ன விஷ்ணு, ஆ? ஒரே சிரிப்பா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல கௌஷிக், சும்மாதான். ம், அப்புறம் எதுக்கு இந்த மீட்டிங்? சொல்றேன். ஏங்க சூசன் வரலையா? ஏன் நான் இந்த மீட்டிங் நடத்துறதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்? இல்ல இல்ல, நீங்களே கண்டினியூ பண்ணுங்க. வர வெள்ளிக்கிழமைக்குள்ள ப்ராஜெக்டை முடிச்சாகணும். ஐயோ, என்ன திடீர்னு சொல்ற? திடீர்னா இது வரைக்கும் 3 தடவை எக்ஸ்டென்ஷன் வாங்கியாச்சு. ட்ரையல் பார்க்கறதுக்கு வெள்ளிக்கிழமை ஆளுங்க வராங்க. வெள்ளிக்கிழமை மிஸ் பண்ணா இந்த ப்ராஜெக்டே நம்ம கையை விட்டு போயிடும். ஏங்க என்னங்க எப்படி சொல்றீங்க? ஆமா கார்த்திக், விளையாட்டு விளையாட்டா இருந்தாலும் வேலையில கரெக்டா இருக்கணும், இல்லைன்னா கஷ்டம்தான். ஏற்கனவே நம்ம டீமுக்கு பொறுப்பில்லாத ஒரு டீம்னு பேர் இருக்கு. அது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட குழப்படி நம்ம டீம்ல தான் நடந்திருக்கு. இப்ப நீ எதை சொல்ல வர? இது அதுன்னெலாம் நான் எதையும் பொதுவாக சொல்ல விரும்பல. சௌந்தர்யா வேற அடிக்கடி லீவ் போடுறாங்க. விஷ்ணு சீரியஸாக இருக்கானான்னே தெரியல. ராஜிக்கு 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு போய் ஆகணும். கார்த்திக் யார்கிட்டயா சண்டை போடுவான், இல்லைன்னா அவன்கிட்ட யாராவது சண்டை போடுவாங்க. அதுக்கும் வேலைக்கும் என்ன சம்பந்தம்? சம்மந்தம் இல்லை தான். வேலையை கரெக்டாக பண்ணிட்டா சம்மந்தம் இல்லை தான். அவங்க பயங்கரமாக கூத்தடிப்பாங்க, ஊர் சுற்றுவாங்க, ஆனால் வேலையில் கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லணும். ஆனால் அதுவே வேலையில் சொதப்பினா அவங்க கூத்தடிப்பாங்க, ஊர் சுற்றுவாங்க, அதனால தான் தேவையில்லாமல் வேலையில் கோட்டை விட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. இன்னும் 2 நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் போதும். வியாழக்கிழமை ட்ரையல் பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை ப்ரெசென்ட் பண்ணிடலாம். டன் கௌஷிக். மெயின் சர்வரில் ஏதோ ப்ராப்ளம்னு ராஜியோட சிஸ்டமில் தான் எல்லா பேக்கப்பும் எடுத்து வச்சுருக்காங்க. ராஜி, கேர்ஃபுல். லக்ஷ்மி, உன்னோட சிஸ்டமில் தான் எல்லா ஃபைல்ஸும் இருக்கு, நீயும் கவனமாக பார்த்துக்கோ. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். பாஸ், ஒருவேளை லட்சுமி சிஸ்டம்ல இருக்க ஃபைல்ஸ்லாம் போயிடுச்சுன்னா? வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டியா? இல்ல, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். தான் ராஜி சிஸ்டமில் பேக்கப் இருக்குல்ல, ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓ, அதுவும் புட்டுக்குச்சுன்னா? டேய், ஏங்க, யாராச்சும் நெருப்பு பிடிக்கும்னா நெருப்பு அணைக்கிற மிஷினை வாங்கி வச்சிருப்பாங்க.
ஒருவேளை ஆனா அணைக்கதான். வார்னிங் கொடுப்பாங்க. ஒருவேளை அவங்க பண்ண தப்பால கம்பெனிக்கே பெரிய லாஸ்னா சம்மந்தப்பட்டவங்க சீட்டையே கிழிச்சிடுவாங்க. எனிவே திங்க் பாசிட்டிவ். எல்லாரும் போய் வேலையை கண்டினியூ பண்ணுங்க. ராஜி, பேக்கப் கேர்ஃபுல்.